என்னிடத்திலே வந்து சொன்ன தம்பி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கார பையன் ஓடி வந்து சொன்னான். என் வண்டியிலேயே கொஞ்ச தூரம் பயணம் செய்தான். வன்னியர் தெருவுக்குள்ளே சாராயம், கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. மது ஒழிப்பு மாநாட்டில் பேசிய விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒருவர் தன்னிடம் வந்து தங்கள் ஊரில் சாராயம் காய்ச்சி விற்பதாகவும் அதை யாரும் தட்டி கேட்க முடியவில்லை என புகார் கூறியதாக மேடையில் தெரிவித்துள்ளார். 69 பேரிலே 15 பேர் பழங்குடி மக்கள், இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சிலர், 10க்கும் மேற்பட்டவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். மாதவச்சேரி என்கிற கிராமத்திற்கு போனேன். அங்கிருந்த பாமக கார தம்பி ஒருவர் ஓடி வந்து என் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், அண்ணா, தினந்தோறும் மாலையிலே இங்கு சாராயம் விற்கப்படுகிறது. இந்த இடத்துல தான் விற்கிறாங்க, ஊருக்குள்ள நடுவில் வந்து விற்கிறாங்க, யாராலும் கேட்க முடியல. ஊருக்குள்ள தெருவுக்குள்ள கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. என்னிடத்திலே வந்து சொன்ன தம்பி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கார பையன் ஓடி வந்து சொன்னான். என் வண்டியிலேயே கொஞ்ச தூரம் பயணம் செய்தான். வன்னியர் தெருவுக்குள்ளே சாராயம், கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. எல்லாம் சொல்றவன் என்ன சொல்றான்னா, திருமாவளவன் போராட்டம் நடத்துறது எதுக்காகனா அவங்க சாதி சனம்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதனால போராட்டம் நடத்துறாரு. இந்த மாதிரி ஒரு அற்பத்தனம் வேற என்னவா இருக்க முடியும்? அயோக்கியத்தனம், ஒரு கீழ்த்தரமான புத்தி, கீழ்த்தரமான புத்தி. காஞ்சிபுரத்தில் நான் ஒரு கோரிக்கை வச்சேன். ஒருத்தன் எழுதுறான், ஒரு முட்டாள். நான் என்ன கோரிக்கை வச்சேன்னா, அண்ணா வந்து கனவு கண்டார், இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தாளமுத்து நடராசன் 2 பேர் இறந்தார்கள், அது பெரியாருடைய போராட்டத்தில் பெரிய ஊக்கத்தை தந்தது. இந்த 2 பேரும் 2 சமூக பின்னணி கொண்டவர்கள். நடராசன் தலித் சமூகத்தை சார்ந்தவர், ஆதி திராவிடர். தாளமுத்து நாடார் சமூகத்தை சார்ந்தவர். இந்த 2 சமூகமும் பெரியார் எடுத்த போராட்டத்திற்கு பக்கத்துணையாக இருந்திருக்கிறது. எனவே பெரியார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெரியாரும் தாளமுத்து நடராசனும் இருப்பதை போல சிலை ஒன்றை நிறுவுவோம். இது அண்ணா கண்ட கனவு. அதை சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். முதலமைச்சர் அவர்களே, அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போதே இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். நான் ஒரு கோரிக்கையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும், பத்திரிகைக்காரன் பூரா ஏதோ மது ஒழிப்பு பற்றி தான் பேச போறாரு, மது கடைகளை மூட சொல்ல போறாரு அப்படின்னு எல்லாம் பதற்றமா இருந்தாங்க. நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா, பெரியார், நடராசன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.